டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் ஏற்கனவே நீங்கள் பூரி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய பேருக்கு நிறைய டிப்ஸ் கிடச்சிருக்கும். அந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பூரிக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரிக்கு எத்தனையோ விதமான சைடிஷ் இருந்தாலும் அதுக்கு கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சைடிஷ் அந்த பூரி கிழங்கு மசாலா தான். உருளைக்கிழங்கு வெங்காயம் வச்சு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு பூரி கிழங்கு மசாலா இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் செம டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் ரெடி பண்ணுற பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப பரபரப்பாக நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. ஆனால் இந்த பூரி மசாலா ரொம்ப ஈஸியாகவே கொஞ்சம் நேரத்துலேயே பண்ணிடலாம். இப்போ இந்த பூரி மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த பூரி கிழங்கு மசாலா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வீட்டில் கடலெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடித்து வந்தவுடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறோம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிடுவோம். இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி நல்லா இதில் சேர்த்துக்கிடுவோம். நல்லா பொரியட்டும். அடுத்ததாக நம்ம இதில் பெரிய வெங்காயம் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் ஒரு 350 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். சைஸில் பார்த்தோம்னா 4 வெங்காயம், 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இந்த குருமாவை பொறுத்தளவுக்கு வெங்காயம் நிறையா இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 4-5 மிளகாய் எடுத்து இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குறோம். நீங்கள் பெரிய சைஸாக இருந்தாங்கன்னா 2 குறைச்சி கூட போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயமும் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த குருமாவை பொறுத்தளவுக்கு வெங்காயத்தை ரொம்ப சுருளை வதக்கிடக்கூடாது, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு இருந்தால் தான் நம்ம குருமா எடுத்து சாப்பிடும்போது அந்த வெங்காயமும் சேர்ந்து கடிபடும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். இந்த மஞ்சப்பொடி தான் இந்த பூரி கிழங்கு மசாலாவுக்கு நல்ல கலரை கொடுக்கும். இந்தளவு சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகமாக வேண்டாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம். நம்ம வீட்டில் தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இன்றைக்கி. நீங்கள் வீட்டில் பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரியாக தான் வரும். இப்போது இந்தளவுக்கு வதங்கி வந்தோடனே இதில் ஒரு 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி வெட்டி இதில் சேர்த்துக்குருவோம். தக்காளி ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, புளிப்பு அதிகமாகிடுச்சினாலும் சாப்பிட முடியாது, ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்ருவோம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் இது எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது உங்களுக்கு லேசாக அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா ஒரு அரை டம்ளர் மட்டும் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக வரும். சுடுதண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்குறோம். வேக வச்சு நல்லா தொலியை நீக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் தண்ணி ஒரு 250 ml அளவுக்கு சேர்த்துருக்குறோம். இந்தளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு அந்த குருமா நல்லா கட்டி பதத்துக்கு வரும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருவோம். இது எல்லாமே நல்லா கொதிக்கட்டும். லேசாக கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த நேரத்தில் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும், கரெக்டாக இருக்கும். இப்போ லேசாக ஒரு கொதி வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துக்குருவோம். இந்த கடலை மாவு சேர்த்தோம் அப்படின்னா அந்த பூரி கிழங்கு மசாலா நல்லா திக்காக வரும். ஹோட்டல்களில் நம்ம சாப்பிடும்போது அந்த பூரி கிழங்கு மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதோட சீக்ரெட் பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு தான். கடலை மாவு கரைச்சி இதில் ஊற்றுனதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஏன்னா கடலை மாவு நல்லா வெந்து வரணும், இல்லைனா அதோட பச்சை வாசனை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கொதித்து வந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குருவோம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ சேர்த்தது உருளைக்கிழங்கு அளவுக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்புலேயே இருக்கட்டும். இந்த நேரத்தில் கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்து பிச்சு இதில் போட்டு சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், நமக்கு கம கமன்னு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா தயாராகிருச்சு. புசு புசுன்னு பூரி போட்டு இந்த கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பூரி கிழங்கு மசாலா செஞ்சு உங்களோட காலை நேரத்தை சந்தோஷமாக ஆரம்பிங்க. நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.